அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம ஊர்ல அல்லமீன் பள்ளிவாசலுடைய ஒரு செய்தி மக்களிடத்துல ஆழமா எப்போதுமே பதிஞ்சு இருக்கு. காரணம் என்னடா, அது ஒரு 4-5 வருஷமா போராட்டமா நடந்துகிட்டு இருக்கிற வேலையில மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அல்லமீன் பள்ளிவாச வேலைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சேர்மன்கிற முறையில பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் 4 பேர் 5 பேர் கேட்கறாங்க, அந்த பள்ளியாச வேலையை முடிச்சு கொடுத்துடக்கூடாதா, பள்ளியாச வேலையை முடிச்சு கொடுத்துடக்கூடாது. மக்களுக்கு நான் பொதுமக்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னா, விளங்காத்தன்மையில நீங்க கேட்கறீங்க. பொதுமக்களாகிய நீங்க கேட்கிற ஒரு அக்கறை உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அந்த பள்ளியாசல நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு குரூப் இருந்து, அவங்களுக்கு இந்த அக்கறை எப்போ வரும்? என் கேள்வி அதுதான். அவங்க இப்போ ஒரு பொறுப்பு, ஒரு தலைமை மாறி இருக்கு. காங்கிரஸ்ல இருந்து திமுக காரங்க வந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் விட ஒரு எல்லாருடைய தொடர்பா உள்ளவங்க ஒரு சேர்மன் வந்திருக்காங்க. அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் நான் இப்போ 3.5 மாசம் ஆக போகுது, இன்னை வரையும் என்கிட்ட அல்லமீன் பள்ளிவாச விஷயத்தை பேசாம மக்களா கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை அவங்க உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. நான் மக்களுக்கு என்ன பதில் சொல்றேன்? ஒரு சேர்மனா இருக்கிறவங்க இன்ஷால்லா முடிச்சிடலாங்கிறத சொல்லுவோம். ஆனா சம்பந்தப்பட்டவங்க வரப்போகும்போது அவங்கள்ட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கு, அதை எந்த வகையில போகணும், நம்ம அவங்க கூடவே போய் முடிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏண்டா, பதவி ஏற்ற மறுநாளே நாங்க போய் மைக்கில் பேசணும், இது மாதிரி நாங்க தலைமை வந்திருக்கிறோம், நாங்க ஒரு சேர்மனா வந்திருக்கிறதுனால உங்களுக்கு முழு ஒத்துழைப்பா தர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோங்கிறதுக்கு மைக்க தாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு மைக்கு தரமாட்டேன்னு மறுத்துட்டாங்க. இதெல்லாம் நடந்த சம்பவம். சேர்மனாகி மறுநாளே நாங்க போய் கேட்டோம், மைக்க தாங்க, நான் பேசணும், இது மாதிரி ஒரு பிரச்சனையை நாங்க முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைய சூழ்நிலை வரையிலும், இந்த நிலைமை வரையிலும், இந்த நாள் வரையிலும், இப்ப பேசக்கூடிய நாள் இன்னைக்கு 3/2/2012 வெள்ளிக்கிழமை, இந்த டைம் வரையிலும் என்னோட அந்த அல்லமீன் பள்ளிவாசல் நிர்வாகத்திலிருந்து யாருமே என்ன அணுகல. அப்படி இருக்கும்போது மக்கள் மட்டும் ஆர்வமா கேட்டுட்டே இருக்கிறாங்க, என்னாச்சு பள்ளியாச வேலை, என்னாச்சு பள்ளியாச வேலை, என்னாச்சு. பொதுமக்களுக்கு இதுல இருந்து நான் சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னா, நாங்க தயாரா இருக்கோம், நான் ரெடி நீ ரெடியாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க இருந்துட்டு இருக்கோம். யாரை கேட்கிறோம்? நான் ரெடி நீங்க ரெடியானா அந்த பள்ளியாச நிர்வாகத்தில் உள்ளவங்களை கேட்கிறோம். நாங்க ரெடியா இருக்கிறோம், நீ வா, நீ என்ன கொண்டு வந்தா, ஒரு மனுவத்தா, ஏதாவது தா, இல்ல உன்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்டா, இதை இப்படி செஞ்சு தாங்கன்னு கேளு, அதை செஞ்சு தரலான்னு சொன்னா கேளு. இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது மனிதநேய மக்கள் கட்சி ஒரு 2 தகவல் கொடுத்திருக்காங்க. மீண்டும் நிராகரிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனக்கு லெட்டர் கொடுத்திருக்காங்களா? மனிதநேய மக்கள் கட்சி ஏற்கனவே ஒரு லெட்டர் கொடுத்து நிராகரிச்சு இருக்கிறோமா, இல்ல நாங்க ஏதாவது ஒரு தீர்மானம் போட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்கோமா? இந்த மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி எழுதியிருக்காங்களா? மனிதநேய மக்கள் கட்சி திருப்பிக்கிட்டு நான் கேட்கிறேன், நீங்க போய் நிர்வாகத்திட்ட சொல்லி இந்த மாதிரி அவங்கள போய் கேட்டீங்களான்னு, அவங்களை கேட்டீங்களா? நினைக்காது கேள்வி கேட்கணுங்கிறதா எதாவது கேட்கக்கூடாது. அந்த பள்ளிவாசம் நடத்துறாங்கல்ல, அவங்களுக்கு போய் முதல்ல அறிவுரையை சொல்லுங்க, போய் கேளுங்கப்பா, பள்ளிவாச வேலை முடியணும், ஒரு தலைமை மாறி இருக்கு, அவங்க முடியாதுன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி மீண்டும் நிராகரிக்கிறத பத்தி எல்லாம் நீங்க எழுதலாம். எடுத்தவனுமே மீண்டும் நிராகரிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லெட்டர் எனக்கு வந்திருக்கு. இது தவறானது. இதுவரை நாங்க நிராகரிக்கவும் மாட்டோம். நாங்க செய்து கொடுக்கறது தயாரா இருக்கிறோம். பொதுமக்கள் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். பேரூராட்சியுடைய தலைவருங்கிற முறையில் நான் சொல்றேன், நாங்க அல்லமீன் பள்ளிவாச விஷயத்துல முடிச்சு கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆனா அவங்க அணுகணும், அவங்க கொண்டு டாக்குமெண்ட் கொடுக்கணும், பார்க்கணும். அவங்க வைக்கிற கோரிக்கைகளை நாங்க நியாயமான முறையில நிறைவேற்றி கொடுத்து தயாரா இருக்கிறோங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.